வணக்கம் குழந்தைகளா. இன்று நாம் தமிழ் வகுப்பில் பார்க்க இருக்கும் பகுதி வகுப்பு 2ல் பாடம் 9 பட விளக்க அகராதி என்ற பாடத்தை இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். கவனிங்க, பட விளக்க அகராதியில் நமக்கு மம்மா மிம்மி வரிசையில் வரக்கூடிய படங்கள் அதற்குரிய விளக்கம் இது கொடுத்துருக்குறாங்க. முதல்ல நம்ம மடிக்கணினி மாலை என்ன கொடுத்துருக்காங்க, மடிக்கணினி கொடுத்துருக்காங்க. மடிக்கணினியை பற்றி சில வரிகள் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். கணினியை விட எடை குறைந்தது, விரும்பும் இடங்களுக்கு எடுத்து செல்லலாம், குறைந்த மின்னாற்றலில் இயங்கும். அடுத்தது மாம்பழம். இது நமது தேசிய கனி. மாம்பழத்தில் இருந்து பழச்சாறு, பழப்பாகு போன்றவை தயாரிக்கப்படுகின்றன. மாம்பழம் பலா வாழையுடன் இணைந்து முக்கணி என்று அழைக்கப்படுகிறது. முக்கணிகள்ல ஒன்று மாம்பழம். அடுத்தது பாருங்க, மின்தூக்கி. மின்தூக்கினா லிஃப்ட். படிக்கட்டுகளில் ஏறுவதை எளிதாக்கும் கருவி. மின்சாரத்தால் இயங்கும். இதன் கதவுகள் திறக்கும் போது விரைவாகவும் மூடும் பொழுது மெதுவாகவும் செயல்படும். லிஃப்ட்டில் அது திறக்கும் போது எப்படி நல்ல ஸ்பீடாக திறந்துடும். ஆனால் அது க்ளோஸ் பண்ணும்போது நம்மள உள்ளே போயிட்டோம்னா க்ளோஸ் ஆகும் இல்லையா? அப்போ அது எப்படி க்ளோஸ் ஆகும்? மெதுவாக தான் க்ளோஸ் ஆகும். அடுத்தது பாருங்க, மீன். நீரில் வாழும் உயிரினம். நாம் மூக்கினால் சுவாசிப்பது போல மீன்கள் செவில்களால் சுவாசிக்கும். பல வண்ணங்களில், பல வடிவங்களில், பல அளவுகளின் மீன்கள் காணப்படுகின்றன. அடுத்தது முத்து. சிப்பி என்ற நீர்வாழ் உயிரினத்தில் இருந்து முத்து உருவாகிறது. இது விலை மதிப்பு மிக்கது. அணிகலன்களை அழகுபடுத்த பயன்படும். முத்துவை பற்றி கொடுத்துருக்காங்க. இது சிப்பின்ற நீர்வாழ் உயிரினத்திலிருந்து நமக்கு முத்துன்ற ஒன்று கிடைக்குது. இது ரொம்ப விலை அதிகமாக இருக்கும், ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒன்று. அடுத்தது மூங்கில். புல் வகையை சார்ந்தது, மிக வேகமாக வளரக்கூடியது. பாண்டா கரடிகள் மூங்கில் இலைகளை விரும்பி உண்ணும். மூங்கிலில் கிடைக்கும் ஒரு வகை அரிசியில் உணவு தயாரிக்கலாம். நமக்கு இங்கே மூங்கில் மரத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. இது ஒரு புல் வகையை சார்ந்ததுன்னு சொல்கிறாங்க. இது மூங்கிலிருந்து நமக்கு மூங்கில் அரிசின்னு கிடைக்கிது. அதுவும் நம்ம அந்த அரிசி கடைகளில் நம்மளுக்கு தனியாகவே கிடைக்கிது. அதையும் வாங்கி நம்ம சமைச்சு சாப்பிடலாம். அடுத்தது மெழுகு. தாவரங்கள், விலங்குகளிடம் இருந்து கிடைக்கிறது. செயற்கையாகவும் தயாரிக்கப்படுகிறது. மிட்டாய்கள், மருந்து பொருட்கள் செய்யவும் பயன்படுகிறது. உருகும் தன்மை கொண்டது. அடுத்தது மேகம். நீர்த்துளிகள் பல சேர்ந்து மேகமாகிறது. மேகம் குளிர்ந்து மழையாகி மண்ணில் விழுகிறது. ஒவ்வொரு மேகமும் பல ஆயிரம் லிட்டர் நீரை கொண்டது. நமக்கு மழையெல்லாம் எங்கிருந்து கிடைக்குது? மேகத்தில் இருக்கக்கூடிய தண்ணி தான் நமக்கு மழையாக நமக்கு பொழியுது. ஒவ்வொரு மேகத்துலேயும் பல ஆயிரம் லிட்டர் தண்ணி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது மைனா. கூட்டமாக வாழும் பறவை. பூச்சிகளையும் பழங்களையும் உண்ணும். மரப்பொந்தில் கூடு கட்டும். அடுத்தது மொட்டு. மலரின் இதழ்கள் விரியும் முன்பு குவிந்து மூடி இருக்கும். அதுதான் நம்ம மொட்டுன்னு சொல்கிறோம். இதழ்கள் விரியறதுக்கு முன்னாடியே குவிஞ்சு இருக்கும். இதுவே மொட்டு எனப்படும். மொட்டின் அமைப்பு மலரின் வகையை பொறுத்து மாறுபடும். அடுத்தது மோர். பாலிலிருந்து கிடைக்கும் தயிரை கடைவதால் மோரை பெறுகிறோம்.
இது உடலுக்கு குளிர்ச்சியை தரும் உணவு. வயிற்றுப்புண்ணை குணப்படுத்தும். நம்ம இது உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம மோரெல்லாம் அதிகமாக எடுத்துப்போம். அதே வயிற்றில் புண்ணு இதெல்லாம் வந்ததுன்னா நம்ம மோர் சாப்பிடையில் நம்ம வயிற்றுப்புண்ணெல்லாம் சீக்கிரமாக ஆறிடும். அடுத்தது மொவ்வல். இதன் மற்றொரு பெயர் மரமல்லி. இதனை பன்னீர்பூ எனவும் கூறுவர். இதன் காம்பு நீண்டு இருக்கும், நறுமணம் மிகுந்தது. மரமல்லை தான் மொவ்வல்னு ஒரு பேர் சொல்லி அழைக்கிறாங்க. இந்த பகுதி உங்களுக்கு புரிந்ததா குழந்தைகளா? நீங்களும் இந்த பகுதி ஒரு முறை வீட்டில் வாசித்து பாருங்கள். அடுத்த வகுப்பில் வேறொரு பகுதியை காணலாம். நன்றி.